ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். நேற்று நம்மளால் வீடியோ போட முடியல, பிகாஸ் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதனால் நான் சார்ட்டை முன்னாடியே நேற்று ஈவினிங்கே அனுப்பிட்டேன். சென்செக்ஸில் நிஃப்டியில் எல்லாமே ரெண்டு சார்ட் அனுப்பிடுவேன். ஒன்று நார்மல் சார்ட்டு, இன்னொன்று அட்ஜஸ்ட் பண்ண சார்ட். அதாவது கால் சைடு போனால் ஒரு சார்ட்டும் புட் சைடு போனால் ஒரு சார்ட்டும் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். சேம் நிஃப்டிலையும் புட் சைடு போனால் ஒரு சார்ட்டும் கால் சைடு போனால் ஒரு சார்ட்டும் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். என்ன காரணம்னா, ப்ரீமியம் எதுவுமே மேட்ச் ஆகலை, ரெண்டுலேயுமே தப்பாக தான், அதாவது எக்ஸ்ட்ராவாக தான் காட்டுச்சு. ஸோ அதனால தான் அந்த சார்ட் கொடுத்துருந்தேன். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்றனால. ஓகே, இப்போ மார்னிங்லேருந்து என்ன நடந்திருக்கு பார்ப்போம். ஓகே, சாரி, அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே என்ன நடந்ததுன்னா, எஸ்டர்டே கொஞ்சம் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போதே பாருங்கள் 9:22 நான் போட்டுட்டு டுடே அவாய்ட், அதாவது அன்றைக்கி அவாய்ட் மார்க்கெட் அப்படின்னு 9:20 கொடுத்துட்டேன். காரணம் என்னென்னா, ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டில் நமக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு, இன்றைக்கி எந்த பக்கம் நீங்கள் என்ட்ரி எடுத்தாலும் எஸ்எல் அடிக்கும் அப்படின்றத முன்னாடியே சொல்லிடுச்சு. ஸோ இது ஆப்ஷன் செயின் டேட்டா பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். படிக்கும்போது சார்ட்டில் ஒன்றுமே தெரியாது, சரிங்களா? ஸோ அதன்படி இங்கே பாருங்கள் 9:20 அதுக்கப்புறம் நான் முடிச்சிட்டேன். ஸோ மார்க்கெட் மேலும் கீழுமே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கும். ஸோ கடைசி முடியும் போது பாருங்கள், இதான் முடியும் போது. இப்போ பாருங்கள், நீங்கள் கால் சைடில் இங்கே என்ட்ரி வந்திருக்காது, இங்கே என்ட்ரி எடுத்திருந்தால் திரும்ப கீழே வந்திருக்கு, எஸ்எல் அடிச்சிருக்கும். திரும்ப புட் சைடு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப இங்கே பாருங்கள், புட் சைடில் நீங்கள் மேலே போயிருந்தால், எந்த பக்கம் மேலே போயிருந்தாலும் எஸ்எல் அடிச்சிருக்கும். இது கடைசி 2:30 மணிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். ஸோ 2:30 மணிக்கு யாரும் என்ட்ரி எடுத்திருக்க முடியாது. ஸோ அதை நான் நம்புகிறேன். திரும்ப சென்செக்ஸ்லேயும் பாருங்கள், கால் சைடு போயிருந்தால் கொஞ்சமாக டார்கெட் கொடுத்து அப்புறம் ஒரு எஸ்எல், திரும்ப ஒரு கொஞ்சம் சின்ன டார்கெட் கொடுத்து திரும்ப எஸ்எல். ஸோ என்ட்ரி எஸ்எல் தான் இருக்கும். திரும்ப புட் சைடில் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 2:30 மணிக்கு மேலே தான் ஒரு மூவ்மெண்ட்டு. ஸோ 2 மணிக்கு மேலே மேஜராக யாரும் ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. ஸோ அன்றைக்கி நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆப்ஷன் செயின் டேட்டா படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி சார்ட் நான் நேற்றே கொடுத்துட்டேன், என்னால் ஓவர் ஒர்க்குன்றனால. ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா பாருங்கள், ஆப்ஷன் செயின் டேட்டா நமக்கு கால் சைடே கொடுத்துருக்காங்க. 1 செகண்ட் guys. ஆப்ஷன் செயின் டேட்டா நமக்கு கால் சைடு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆனால் மார்க்கெட் புட் சைடு போச்சு, சரிங்களா? ஸோ புட் சைடு போனால் என்ன சார்ட்டோ அதை யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், புட் சைடு போகணுன்னா இந்த சார்ட், நிஃப்டி புட் சைடு போனால் இந்த சார்ட் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். இந்த சார்ட்டோட இது பாருங்கள், 25,300 புட் ஆப்ஷன், இது 25,100 கால் ஆப்ஷன். அதே மாதிரி சென்செக்ஸில் ஒன்று இருக்கும். ஸோ அதை தான் கீழே ட்ரா பண்ணியிருப்பேன். அதை எடுத்திருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, மார்க்கெட் கால் சைடுக்கு தான் ஃபேவராக இருக்குது, பட் ஆப்ஷன் சார்ட் புட் சைடில் போகுது. அதனால் மேக்ஸிமம் என்ட்ரி எடுக்காதீங்க. ஒருவேளை என்ட்ரி எடுத்தால் சின்ன ப்ராஃபிட்டில் புக் பண்ணுங்கன்னு நான் எப்போயுமே சொல்லுவேன். அதே மாதிரி பாருங்கள், இப்போ மார்க்கெட் ஓப்பனிங்கில் புட் சைடு போயிருக்கு, சின்ன டார்கெட்டில் அச்சீவ் ஆகிருக்கு. இது சென்செக்ஸோடது உங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரியாக கிடச்சிருக்காது. ஸோ என்ட்ரி கிடச்சிருக்காது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு நிஃப்டியை பாருங்கள், நிஃப்டியில் உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள், இது புட் சைடு. மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ஃபஸ்ட்டு கேண்டிலே ஃபஸ்ட் பாயிண்டில் டச் ஆகி செகண்ட் பாயிண்டில் திரும்ப என்ட்ரி கொடுத்துட்டு போய் பிஇபி அண்டு செகண்ட் பாயிண்ட் டச் ஆகிருக்கு. ஃபுல் டார்கெட் போகல. காரணம் என்னென்னா, மார்க்கெட் ஆப்ஷன் சைட் டேட்டாவில் காலில் காட்டியிருக்கு, கால் சைடில், புட் சைடில் காமிக்கலை. ஸோ சேம் இந்த சைடில் பாருங்கள், மேலே தேர்ட் பாயிண்ட்டு கீழே விழுந்துட்டுருக்கு. அதனால் அது புட் சைடில் மேலே போய் நமக்கு சின்ன டார்கெட்னாலும் 70 பாயிண்ட் வரைக்கும் 80 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் புட் சைடு, அதாவது கால் சைடு திரும்பினது காரணம் நமக்கு ஆப்ஷன் செயின் டேட்டாவில் முன்னாடியே சொல்லிடுச்சு கால் சைடு போகணுன்னு. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நல்லா பாருங்கள், இந்த இடத்துல 12:05 கேண்டிலுக்கு இங்கே க்ரீன் கேண்டில் வச்சுருக்கு. அதாவது இங்கே ஒரு 11:50 நமக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. சேம் இந்த டயத்தில் தேர்ட் பாயிண்ட் கீழே இருந்திருக்கு. ஸோ 2 தடவை நமக்கு என்ட்ரி ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துட்டு இங்கேருந்து பாருங்கள் 38லேருந்து 178, கிட்டத்தட்ட 140 பாயிண்ட் கால் சைடில் ரேலிக்கு அடுத்துருக்கு. சேம் இந்த பக்கம் பாருங்கள், தேர்ட் சைட்லேருந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ மிகப்பெரிய டார்கெட் இது தான், சின்ன 0 to ஹீரோ. ஸோ இது கால் சைடில் போகுன்றது நம்ம முன்னாடியே ஆப்ஷன் செயின் டேட்டாவில் பார்த்து நம்ம கால் சைடில் தான் நம்ம என்ட்ரியில் உட்காந்துருப்போம். பட் இன்றைக்கி நான் எடுக்கலை. ஏன்னா ஓப்பனிங்லேயே இந்த மாதிரி புட் சைடு கால் சைடுன்னு கொடுத்ததுக்கப்புறம் நான் எந்த என்ட்ரி எடுக்க மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். ஸோ ஒரு வேளை கால் சைடில் யாராவது உட்காந்துருந்தீங்கன்னா மிகப்பெரிய டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஆப்ஷன் செயினோட பவர், சரிங்களா? ஸோ சேம் பாருங்கள், சென்செக்ஸ்லேயும் அதே தான். இதுதான் சென்செக்ஸ், இது நிஃப்டி. சென்செக்ஸ் சார்ட்டில் இங்கே பாருங்கள், கால் சைடில் இந்த இடத்துல மேலே போகும்போது, இந்த இடத்துல செகண்ட் பாயிண்ட் அவுட்டுக்கு மேலே போகும்போது சென்செக்ஸில் செகண்ட் பாயிண்ட் புட் சைடில் கீழே விழுந்திருக்கு. ஸோ இது ப்ராப்பரான என்ட்ரியாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ராப்பரான என்ட்ரி காலில் கிடச்சிருக்கு, நமக்கு நல்ல டார்கெட் கொடுத்துருக்கும். இந்த இடத்துல நமக்கு எஸ்எல் ஆகிருக்கு. அதாவது இந்த இடத்துல கால் சைட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு அபோவ் போகும்போது ஒரு சின்ன எஸ்எல், திரும்ப இந்த இடத்துல ஒரு எஸ்எல்,
திரும்ப மறுபடியும் செகண்ட் டே செல், தேர்ட் டைம் தான் நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். ஸோ சென்செக்ஸில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கு, பட் நிஃப்டி வந்து பக்காவாக இருந்திருக்கு. நாளைக்கு சார்ட் என்னென்னா, நாளைக்கு வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து ரொம்ப இன்னும் குழப்பமாக தான் இருக்குது, பயங்கர குழப்பமாக இருக்குது. ஸோ நிஃப்டியில் ஒரு நார்மலான சார்ட்டை என்னால் கொடுக்க முடியல. நார்மலாகவே ஆப்ஷன் செயின் வந்து பயங்கரமாக கண்ணா பின்னான்னு ஏறி இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ இல்லை மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு சைடு கால் சைடோ புட் சைடோ பயங்கரமாக போகுதுன்றது தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா சார்ட்டை என்னால் ட்ரா பண்ண முடியல, அந்தளவுக்கு ஆப்ஷன் செயினில் டேட்டா கண்ணா பின்னான்னு இருக்குது. இதனால் இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த சார்ட்டை கொடுத்துருக்கேன். இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இது வந்து ப்ரீமியம் ப்ரைஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க லெவல்ஸ். சென்செக்ஸில் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ சென்செக்ஸில் இது நார்மல் சார்ட். மார்க்கெட் வந்து புட் சைடில் போச்சுன்னா இந்த சார்ட் யூஸ் பண்ணணும். 81,600 கால், 82,600 புட். இது வந்து அதோட பாயிண்ட். இது பார்த்தீங்கன்னா சீசா மாதிரியே இருக்காது சரிங்களா, ஏன்னா இது அட்ஜஸ்ட் பண்ணாத சார்ட்டு. ஸோ கால் சைடு போகுதுன்னா, கால் சைடு மார்க்கெட் போகுதுன்னா இந்த சார்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ 81,800 கால், 82,800 புட்டு. இதோட இது பாருங்கள் கரெக்டாக சீசா மாதிரி இருக்கும். தேர்ட் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்கும். மற்ற எதுவுமே அந்த மாதிரி அமையலை. நிஃப்டி ரொம்ப கண்ணாப்பின்னான் இருக்குது. ஸோ இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும், லாஸே இல்லாமல் ப்ளே பண்ணணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவை படிக்க தெரியணும். இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவை படிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஃபஸ்ட்டு லாஸ்லேருந்து தப்பிக்க முடியும். நீங்கள் லாஸ்லேருந்து தப்பிச்சாலே நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸோ கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தான் எல்லா அப்டேட்டும் கொடுப்போம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.